சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டு பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சிக்க வேண்டியதான். இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு இப்போ அது கூட நம்ம எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை சேர்த்துக்கலாம், லவங்கப்பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. இந்த குருமாவுக்கு நான் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய் எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே இது கூடவே சேர்த்து ஒரு கிளறிக்கிங்க. இதை செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த நெய் சாதத்துக்கு செஞ்சு நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி குருமாவுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே மஞ்சள் சேர்த்துங்க. மஞ்சள் சேர்த்துட்டு இஞ்சி, பூண்டு, நான் புதினா தழை சேர்த்து அரைச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இது நல்லா வதக்கிக்கலாம். அதனால் இஞ்சி பூண்டு கூட புதினா தழை சேர்த்தனால தான் க்ரீன் கலரில் வந்திருக்கு. நல்லா சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. இது கூடவே தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துங்க. உங்களுக்கு தேவைன்னா தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரை கழுவி இது கூடவே ஊற்றி நம்ம உப்பு பதம், காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம பேஸ்ட் அரைச்சி தான் ஊற்றிருக்கோம். இந்த காய் வேகிற டைம் தான். இப்போ இது கூட கருவேப்பிலை தூவிட்டு நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நன்றி.